மேடம் அவர்களே வணக்கம். போன வாரம் நம்ம எபிசோடுக்கு போன வாரம் தான் முதல் தடவை ஆரம்பிச்சிருக்கோம். எபிசோடுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருந்துச்சு? கடுமையான வரவேற்பு மேடம். அப்படியா சொல்றீங்க? எனக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி கால் பேசுனாங்க. எனக்கும் 2, 3 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஆனா அவங்ககிட்ட கேட்கறதெல்லாம் என்னன்னா, ஃபோன் பண்ணி பேசுங்க மகிழ்ச்சி. அது கமெண்ட்டா போடலாம். ஆமா. ஆமா இல்லையா? கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், பெல் பட்டன்ல கிளிக் பண்ணலாம். ஆமா. இந்த மாரி பல ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டிய தேவை இதெல்லாம் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா புதுசு. ஆனாலும் நாங்க வந்து வெற்றி எவ்வளவு ட்ரெயின் ஆயிருக்காரு பாருங்க ஒரே வாரத்துல. ஸோ இந்த நிகழ்ச்சியோட மாபெரும் வெற்றி அதை வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம அதை ஷேர் பண்ணல. பட் பார்த்த வரைக்கும் வந்துட்டு ஓகே நல்ல ஒரு எஃபர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆமா. ரொம்ப நல்லா தான். ஸோ இந்த வாரம் என்னென்ன மேடம் வந்துட்டு பேசுவதற்காக நீங்க யோசிச்சு, சிந்திச்சு, கஷ்டப்பட்டு அப்படியே நான் ப்ரிப்பேர் போன பண்ணீங்க? வாரம் மிஸ் பண்ண ஒரு விஷயம். ஆனா எப்பவுமே ரெலவென்ட்டா இருக்கிற ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வரதட்சணைய பத்தி போன வாரம் பேசாம விட்டுட்டோம். ம். சரி, அது இட்ஸ் நெவர் டூ லேட். அந்த அந்த டாபிக்க வந்து பேசுறதுன்றது பொதுவா எப்போதுமே எல்லா எல்லா காலத்திலயும் பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அந்த ரிதன்யாவோட சூசைட் மட்டும் இல்ல. அதன் பிறகு அதுக்கு பெரிய அட்டென்ஷன் கிடைச்சது. ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அதன் பிறகும் வந்து திருவள்ளூர் பொன்னேரி கிட்ட ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. நீங்க வந்து இத எப்படி பார்க்குறீங்க? டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேடம், அது ஆண்மைய சமூகம் இருக்கக்கூடிய பேசிக்கான பொருள். ஆனா அதை தாண்டி வந்து ப்ராப்பர்ட்டியோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? ஒரு தனியுடைமை சமூகத்துல வந்துட்டு சொத்து அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ்ல இருந்தானே எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதன் ஆமா, அடிப்படையில செயல்படுறோம் இல்லைங்களா? அப்போ சொத்தை வந்து நாம வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள அவங்களுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா, ஆணுக்கு மட்டுமே அது உரியதாக இருக்கணும். அதன் மூலமா கடத்த வேண்டும். பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நகை போடுறோம், கல்யாண செலவு பார்த்துக்கிறோம். இது மட்டும் தான் அவங்களுக்கான செலவு அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்குல்ல. ஆமா. அப்படிதான் சமூகம் தொடர்ச்சியா வந்து இயங்கிட்டு வருது. அதனுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை தான். ஸோ அதனால தான் இப்போ பொண்ணுகிட்ட இருந்து நமக்கு சொத்து எதுவும் வரப்போறது இல்ல. அப்ப முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து என்ன நகை வாங்கிட்டு வரையோ, உன் பணம் வாங்கிட்டு வரையோ, அது வாங்கிட்டு வரணும். அப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருக்கு இல்லைங்களா? ஆமா. பேசிக்கா இந்த பிரச்சனை தான் இருக்கு நினைக்கிறேன். அப்போ பெண்களுக்கான சொத்துரிமையை நாம வந்துட்டு முழுமையாக இங்க நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் இந்த பிரச்சனை சஸ்டெயின் ஆகும் அப்படிதான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டுல ஒப்பீட்டு அளவுல குறைவு. டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ், சூசைட்ஸ் வந்து ஒப்பீட்டு அளவுல குறைவுன்னு சொல்லலாம். ஆனா, நம்ம வந்து ஒரு அ வரதட்சணை அப்படின்றது ஒரு குற்றம். ம். சட்டப்படி அது ஒரு குற்றம். ஆனா, அத வந்து இப்ப இப்ப போதைப் பொருள் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு, சட்டப்படி குற்றமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, இங்க ஒரு அவர்ஷன் இருக்குல்ல. பப்ளிக்கா யாருமே வந்து நாங்க போதைப் பொருள் கன்சியூம் பண்றோம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆ நம்ம அதுக்கு வந்து விளம்பரம் கிடையாது. இல்ல அதுக்கு வந்து சினிமால, டெலிவிஷன் சீரியல்ஸ்ல அதற்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஆனா டவுரின்றது அப்படி இல்ல. டவுரி வந்து ஆ சட்டப்படி குற்றம் அப்படின்னாலும், அத ஒரு சமூக அந்தஸ்தா பார்க்கிறது. அதற்கு ஒரு அங்கீகாரம் குடுப்பது. எல்லா தளங்கள்லயும் சமூகத்துல, சினிமால, தொலைக்காட்சி சீரியல்ஸ்ன்னு எல்லா தளங்கள்லயும் வந்து அத குளோரிஃபை பண்றது. அது ஏன் நடக்குது? சட்டப்படி குற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மால ஏன் குற்றமா பார்க்க முடியலன்னு அதிலிருந்து தான் பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். நம்ம பேசிக்காவே வந்து டவுரி வந்து ஒரு வரதட்சணை வந்து ஒரு கொடுமை, ஒரு ஒரு சட்டப்படி குற்றம், இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம அத பத்தி ஒரு ஒரு கல்யாணம் பேசும்போது அத பத்தி பேசக்கூட மாட்டோம். அது ஒரு பெருமிதத்துக்கான விஷயமா விஷயமா பார்க்கிறேன். பார்க்க மாட்டோம். ஆனா அந்த அந்த ம் மாற்றம் ஏன் நிகழலன்னு எனக்கு புரியல. கல்ச்சுரலா அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. 2வது இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாரில வந்துட்டு சீதனம் குடுத்தாங்க. அ பெரிய பெரிய பேர் கல்யாண வீட்லயே வந்து அதெல்லாம் அடுக்கி வைக்கிறது. ஸோ ம். அப்போ வந்து என்னுடைய எக்கனாமிக்கல் எபிலிட்டி என்ன இருக்குது? அத வந்து பறைசாற்றுகின்றது. அது ஒரு பெருமிதத்துக்கு விஷயமாக பார்க்கிறது. 100 பவுன் குடுங்க, 200 பவுன் குடுங்க அப்படின்னு அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்றது. இது எல்லாமே தங்களுடைய பெரிய ஒரு வெல்த் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நாங்க வெளிய புரொபகண்டா பண்றாங்க. அது தங்களுக்கான ஒரு அடையாளமா பார்க்குறேன். அப்படி ஒரு மனநிலை இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குரியதா. நீங்க இன்னும் சொல்ற மாரி வந்து வரதட்சணை வெளிப்படையா பேசுறது, குடுக்குறது, வாங்குறது குற்றம் அப்படிங்கிறது. ஆனா அது பொது வெளியில குற்றமாக பாவிக்கப்படல. அது ஒரு பெரிய இதா இருக்கு. அதான் ஏன்னா அது ஃபேஷன் சார்ந்தது. ஆனா ஒரு காலகட்டம் இருந்துச்சு. குளோபலைசேஷனுக்கு பின்னாடி, உலகமயமாக்கலுக்கு பின்னாடி இந்த மனநிலை வந்து இன்னும் ரொம்ப இதா இருக்குன்னு நினைக்கிறேன். தீவிரமாயிருக்கு. தீவிரமாயிருக்கு. இப்போ உலகமயமாக்கலுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு சொத்து சேர்க்குது. மாப்பிள்ளை வந்துட்டு அமெரிக்க மாப்பிள்ளை தெரியுமா? ம். அவர் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்காரு. அப்ப அவருக்கு வந்து இவ்வளோ குடுங்க, கார் குடுங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கும் இவ்வளவு வரதட்சணை குடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் இருக்கு. ஆமா. டாக்டர் மாப்பிள்ளைனா இவ்வளோ, ஐடி சார்ந்திருக்கும் மாப்பிள்ளைனா, இன்ஜினியர்னா இவ்வளோ, வக்கீல்னா இவ்வளோ அப்படிங்கிற இந்த ஒவ்வொரு விதமான கேட்டகரீஸுமே வந்து வச்சிருக்காங்க. இருக்கு. ஸோ கலாச்சார ரீதியாவும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. கன்னியாகுமரி கொங்கு பகுதியில ரிதன்யாவோட இதுவும் கொங்குல தான். கொங்கு பகுதி தான். கொங்கு பகுதியில இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. சொத்து வெளியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிகமா உடனே ரொம்ப குறைந்த வயசுல திருமணம் செஞ்சு குடுக்கறது. இந்த மாதிரியான பல பாதிப்புகள் அதுல இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அடிப்படையில பெண்கள வந்து ஒரு
ஒரு ப்ராப்பர்ட்டியா ஒரு டிரான்சாக்ஷனா பாக்குறது அப்படின்ற மனநிலையும் இதற்கு பின்னால வந்து இருக்கு. நீங்க ஒரு 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 கல்யாணம் அப்படின்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப். அது ஒரு உறவு. அவங்க வாழ்க்கைய வந்து அவங்க சேர்ந்து வாழ போறாங்க. பட் அத அப்படி பார்க்காம நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷனா பார்க்கறதுடைய ஒரு அப்பதான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது. நீங்க வந்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்றதே என்ன பொறுத்தவரைக்கும் வந்து சிக்கலான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அது நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றதே இல்லீகலான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து இல்லையா? இல்லீகான விஷயங்கள் சொல்ல முடியாது. அஹ் அஹ் இல்ல வெற்றி நீங்க ஒரு வந்து இயற்கைக்கு எதிரான அப்படிங்கிற அந்த இல்ல தன்மையில் நீங்க வந்து இருக்கணும். இப்போ அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லைன்னா, அப்ப அது சட்டப்படி குற்றம் தானே! ஆமா, அ, உண்மைதான். ஆ. அதான் வந்துட்டு அப்ப இந்திய அதுதான். பெண்கள் வந்து பை டிஃபால்ட் அவங்க வந்து அவங்க அப்பா, அம்மா யார் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அத வந்து அக்செப்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு காலம் காலமா வரக்கூடிய ஒரு நடைமுறையா இருக்கிறதுனால அவங்க அக்செப்ட் பண்றாங்க. அப்போ அவங்க அந்த ஒருவேளை அவங்களுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, இதுல சிக்கல் இருக்கு, வரதட்சணை குடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைச்சாங்கன்னா, இன்னும் தெளிவான ஒரு பார்வையோடு, சிந்தனையோடு முடிவெடுக்கலாம். ஆமா, தொடர்ச்சியா இந்த மாதிரி பயிற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அஃபேர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்தியால நமக்கு இன்னும் அந்த ஒரு ஸ்பேஸ் ஒன்றும் எவால்வ் ஆகல இல்லையா? ஆமா. உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் சொல்லு, இல்ல ஈவன் ட்ரைப் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தனக்கான ஒரு துணையை வந்துட்டு தேர்ந்தெடுப்பதற்கான அவங்களுக்கான முழு சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. ம். அது அவங்க 2 பேரோட பர்சனல் மேட்டர். ம். ஆனா இந்தியால அது அப்படி கிடையாது. ம். இல்லையா? பெண் வந்து எப்படி நடந்துக்கணும், உடை அணிவதில ஆரம்பிச்சு, உனக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது முதற்கொண்டு அது எல்லாமே ஆண்கள் தான் டிசைட் பண்றா அப்படிங்கிற ஒரு சொசைட்டி இருக்கு. ஸோ எம்.ஆர். ராதா வந்து இந்த ரத்த கண்ணீர் படத்துல சொல்லுவாரு, "இந்தியால கல்யாணம் பண்றேன் எதுக்காக கல்யாணம் பண்றேன்னு யாருக்குமே தெரியாது" ஆமா. அப்படிங்கிற அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, மேரேஜ் அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் 2 குடும்பத்துக்குமானது, இல்ல 2 தொழிலதிபர்களுக்கான ஒரு விஷயம், அல்லது 2 அரசியல் தலைவர்களுக்கான ஒரு கூட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிடையாது. ஸோ அதை தாண்டி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. நம்ம இந்த ஃபேமிலியோட நம்ம வச்சுட்டா நல்லா இருக்கும், அந்த ஃபேமிலியோட நம்ம இது பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்கல்ல. இல்ல 2 பேர் இவங்களுக்கான இது ஸ்பேஸ் அப்படிங்கறத யோசிக்கிறது தான். பேசிக்கா அதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனை. அப்போ ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி பாவிக்கிறோம், இந்தியாவுல அதுக்கான என்ன ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கு. ஸோ அது ஒரு லென்த்தியான டிபேட் தான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம இங்க ஒரு கோரிக்கையா கூட வைக்கலாம். குறிப்பா சோசியல் மீடியால எழுதுறவங்க, பொதுவா இது பண்றவங்க. நான் வரதட்சணை பத்தி ஸ்டோரி பண்ணும்போது அஜிதா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம வந்து வெறும் அத மெட்டீரியலா குடுத்தா தான் காசு, இல்ல காரு, பைக் அப்படி குடுத்தா தான் வரது. கிராண்டா கல்யாணம் பண்றது கூட ஒரு ஒரு வரதட்சணை தான். ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணம் பண்றதெல்லாம் வரதட்சணை கணக்குல தான் வரும். பட் அத பத்தி எந்த ஒரு அ ஒரு ஒரு பிரச்சனையுமே யாருக்குமே இருக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ சமூகத்துல அருக்கன்யா மாதிரியான விஷயங்கள், சம்பவங்கள் இனிமே தொடரக்கூடாதுன்னு நெனச்சோம்னா, நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு பொறுப்போட நடந்துக்கணும். இத குளோரிஃபை பண்ணக்கூடாது. 2வது சினிமா, சீரியல் எல்லாம் தயவு செஞ்சு மது அருந்துவது சரியில்லன்னு போடுறா மாதிரி, வரதட்சணை போடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அத போட்டா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல போடணும், கரெக்ட் தான். ஏன்னா அது அஃபென்ஸா இருக்க பட்சத்துல போடணும் அப்படிங்கிற மாதிரி தான். குடுக்குற மாதிரி காட்சிகள் வைக்கின்ற போது இது சமூகத்துக்கு தீங்கு, ஐ மீன் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு போடலாம். அதுலதான் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இது பெரியார் சொன்னவர். கல்யாணம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு ஆடம்பரம் பண்ணணும், இத்தனை பேருக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணி, அதுல இருந்து தான் பிரச்சனை இருக்கு. ஆமா. நீங்க ஆடம்பரம் இல்ல, 2 பேர் சிம்பிளா சேர்ந்து வாழணும்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க, அதை அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அவ்வளவுதான், சிம்பிளா இஸ் தட். சோ அதற்கு இவ்வளவு பேரை நீங்க ஊரெல்லாம் கூட்டி வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஆமா. அந்த ஃபார்மாலிட்டிஸ்ல நம்ம வெளியே வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. பேசிக்கா அதுல அதுல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முக்காவாசி செலவு அதுல வந்து குறைஞ்சிடுது. 2 பேரும் நாங்க விருப்பப்படுறோம், சேர்ந்து வாழணும்னு அறிவிக்கிறோம், அது உங்களுக்கு போதும் நாங்க அறிவிக்கிறோம், அதை வாட்ஸ்அப் கூட தெரிவிச்சுட்டு போகலாம். பட் ஆனா பெரியார் சொன்ன அந்த சிந்தனைகள் இதெல்லாம் இன்னும் நடைமுறைப்படுத்த நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் இது பண்ணும். சரி, அடுத்து முக்கியமான இன்னொரு நம்ம இந்த விஷயம் வரதட்சணை, ஈக்வாலிட்டி அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்தியா ஏதோ ஈக்வாலிட்டி ரிப்போர்ட்ல, வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்ல 4வது இடமா வெற்றி? ஆமா, 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்கன்னா, உலக வங்கியினுடைய அவங்க ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அந்த ஆய்வறிக்கையை சுட்டி காட்டி இந்த மாதிரி 4th ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரியா வந்து நாங்க ரேங்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நிறைய நியூஸ் மீடியாஸ்மே கேரி அவுட் பண்ணிருக்காங்க. இந்த நிறைய முக்கியமான ப்ராமினென்ட்டாக இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய கேரி அவுட் பண்ணாங்க. வயர்ல வந்து அது பத்தின ஒரு ஸ்டோரி ஒன்று வந்திருக்கு. உண்மையில அதுதானா, அவங்க என்ன ஸ்டேட்டஸ் சொல்றாங்க. ஸோ உலக வங்கியினுடைய அந்த இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் மட்டும் எடுத்து வச்சு இந்த இதை மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்க. டேட்டாவை எப்படி மேனிபுலேட் பண்றது, டேட்டா பாதி டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டேட்டாவை இந்த கன்சப்ஷனுடைய இண்டெக்ஸ் மட்டுமே எடுத்துக்கொண்டு இந்தியா வந்து அதுல வந்து ஈக்குவாலிட்டியில 4வது இடத்துல இருக்கு. இல்ல அது மறுத்தளிக்கிறாங்க. 197 இடத்துல தான் நீங்க இன்னும் இருக்கீங்க, மோசமான இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு. இது ஏன் நாம் பேச வேண்டிய ரொம்ப அவசியம்னா, மோடியினுடைய ஆட்சிக்கு பின்பாக போன வருஷம் ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இந்தியாவில வந்துட்டு ஏழ்மை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டுள்ளது, ஒரு 5% மக்கள் தான் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தாங்க.
இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த மாதிரி பேசுறாங்க. இந்தியாவில் இப்போ ஏழ்மையானவர்களே யாருமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. இது எல்லாமே டேட்டாஸ் மூலமாக அவங்க வந்துட்டு இந்த பொய் விஷயங்களை பிரச்சாரம் பண்ணாங்க. அதாவது இதுல பாதி இருக்கக்கூடிய டேட்டா மூலமா முழு ஆமா. டேட்டாவை கொடுக்காம. ஆமா, ஆமா. என்னன்னா, ஆக்சுவலா என்னன்னா, முன்னாடி வந்துட்டு பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னா வறுமை கோட்டு கீழாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு $2 அளவுக்கு நீங்க சம்பாரிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க அபோவ் பாவர்ட்டி லைனுக்கு போயிடுறீங்க. அதாவது ஒரு வேளை சாப்பாட்டுக்கான உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் மட்டும் இருக்கு அப்படின்னா, நீங்க அபோவ் தி பாவர்ட்டி லைன். ம். அல்லது ஒரு வேளைக்கு எனக்கு உத்தரவாதம் இல்ல. அந்த $2 கூட சம்பாதிக்கிறதுக்கு இல்லாத இருக்காங்க அப்படின்னா, நீங்க பிலோ பாவர்ட்டி லைன். ம். அப்படி இருந்த சதவீதம் 30% அளவுக்கு இருந்தாங்க இந்தியால. இப்போ வந்து அந்த சிஸ்டத்த விட்டாங்க. இன்னைக்கு பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற இந்த டேட்டா எடுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, மல்டி டைமென்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த மல்டி டைமென்ஷனல் இண்டெக்ஸ்ல நெறைய இருப்பாங்க. உங்களுக்கு ஆமா. வந்துட்டு என்னென்ன இப்ப நீங்க கன்சியூம் பண்றதுக்கான உங்களுக்கு பவர்ஸ் இருக்கா? அதாவது பொருள் வாங்குவதற்கான வலு இருக்குதா? அப்படிங்க அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா நீங்க வெல் சவுண்டா இருக்கீங்களா? அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது உங்களுக்கு மருத்துவ வசதி இருக்குதா? கல்வி வசதி கிடைக்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமான அளவுக்கு வீடு இருக்குதா? வண்டி வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் ஃபேக்டர்ஸ எடுத்து பாவர்ட்டிய டிசைட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து ரேஷன் கடையில சாப்பாடு கிடைச்சிருது. ஆனா எனக்கு வீடு இல்லாம இருக்கலாம். ம். மருத்துவம் வந்து எனக்கு வந்து பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்படின்னா நான் அபோவ் தி பாவர்ட்டி லைனுக்கு வந்துடுறேன். சோ அதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ ஒரு இந்திய அரசியலமைப்பு சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு டிக்னிஃபைடான வாழ்வியல் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அதுதான் ஒரு சமத்துவமான ஆமா. ஈக்குவாலன்ட் சொசைட்டி சொல்ல முடியும். அப்படியான ஒரு நிலையை நாம அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் பெரும்பான்மையான 60 முதல் 70% மக்கள் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான டிக்னிஃபைடான லைஃப்ல இல்ல. ஸோ அப்ப இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறத வந்து நாம ரொம்ப கடுமையா எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. உண்மையை நம்ம கடுமையா பேச எதிர்க்க வேண்டியது வேண்டிய இருக்கு. தேவை இருக்கு. ஆமா. இன்னும் பயங்கரமான ஒரு இன்இக்வாலிட்டியான ஒரு சொசைட்டில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஸோ அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு புரட்டோட அடுத்து இருக்கக்கூடிய கீழடி சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தொடர்ச்சி அதை பத்தி பேசிட்டே பேசுபொருளா இருக்கு. கீழடியில அப்படி என்னதான் நடக்குதுங்க? கீழடியில வந்து அ உங்களுக்கே தெரியும் 10 எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து நடந்துருச்சு. நீங்க கீழடி போயிருக்கீங்கல்ல? ஆ. நானும் ஒரு 3, 4 தடவ போயிருப்பேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஒரு அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து, அதிகம் அறியப்படாத ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனா என்னன்னா, ஒரு ஒ இந்திய அளவுல குறிப்பா ஆளும் அரசுக்கு, மத்தியில ஆளும் அரசுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது அ இந்த இந்தியாவுடைய வரலாறு அப்படின்றது வந்து வட இந்திய வரலாறு தான். ஒரு ஆரிய வரலாறு அப்படின்றது. அத கீழடி கவுண்டர் பண்ணுது அப்படின்றத வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால அவங்க வந்து எல்லா விதத்திலயும் அதுதான் வந்து யாரோ கேட்டிருந்தாங்க. என்னன்னவோ இதே மினிஸ்டர்ஸ் வந்து கீழடிக்கு இன்னும் ஆதாரம் போதலன்னு சொல்லக்கூடிய அதே மினிஸ்டர்ஸ் வந்து அ வேத காலத்துல வந்து ஏரோப்ளேன் பறந்துச்சுன்னுலாம் வந்து பேசியிருக்காங்க. அவங்க ஆமா. எந்த அடிப்படையில வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இந்த மாதிரியான புரட்டுகளை வந்து எடுத்து பேசியிருக்காங்க, இல்ல பப்ளிக் கிட்ட சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. கீழடியை பொறுத்தவரைக்கும் 10 எக்ஸ்கவேஷன்ஸ்லயும் நமக்கு முக்கியமான பல தரவுகள் கிடைச்சிருக்கு. இப்ப போன வாரமும் 10 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். அங்க கிடைத்த பொருட்களை வைத்து அங்க வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அப்படின்ற முகத்தை எல்லாம் வந்து உருவாக்கி காமிச்சிருக்காங்க. அது நம்ம பார்த்திருக்கோம். அதே மாரி அந்த டைம்ல ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து அறிவாற்றலோடு இருந்திருக்காங்க. அந்த அந்த பானையில வந்து பெயர்களை பொறிக்கும் அளவுக்கு வந்து லிட்ரேட் சமூகமா 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா அங்க இருக்கு. ஆனா இது எதையுமே வந்து இத்தனைக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்கெல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய டெஸ்டிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குமோ என்ன மாதிரியான டெஸ்டிங்லாம் பண்ணுமோ அதெல்லாம் செய்து பக்காவா தான் பண்றாங்க. அன்சைன்டிபிக்காலாம் எதுவுமே வந்து இங்க நடக்கல. அமர்நாத் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சயின்ஸ் சயின்ஸ் அடிப்படையில நடந்த என்னுடைய ரிப்போர்ட்ட வந்து மாற்ற சொல்வது அப்படின்றது கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு அவர் ஆக்சுவலா வந்து ஒரு ஏஎஸ்ஐ அதிகாரி, மத்திய அரசுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு, இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்னா, கீழடி என்பது வந்து அவருக்கு வந்து எவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதுல அவர் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. அந்த பேட்டியினோட முக்கியம் என்ன ஒரு ஒரு ஆஸ் எ சயின்டிஸ்ட் இல்லையா? ஒரு சயின்டிஸ்ட்டா அவர் ஒரு ஆய்வு செய்றாரு. அந்த ஆய்வை வந்து சமர்ப்பிக்கிறார். அப்ப சமர்ப்பிக்கும்போது அது ஒரு அதாவது அந்த 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 ஸ்டேட்மெண்ட் நீங்க மாத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றது என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏன் அது கிரிமினல்னு அவர் சொல்ற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இதுல இருக்க மோர் எவிடன்ஸ் கேட்கணும். இத வந்து திருப்பியும் இன்னும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் வந்து சில விஷயங்கள நீங்க வந்து மாத்துங்க. சில விஷயங்கள ஆ. டம்ப் பண்ணுங்க.
அப்படின்னு சொல்லாத வரைக்கும் அவர் அது கிரிமினல் நடவடிக்கை இருக்கிறார். ஆமா. உண்மையிலே இது வந்து தோன்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது சரி ரைட் ஓகே இந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சயின்டிபிக் பிரசன்டேஷன் வந்து வைக்கிறார். ம். அந்த பிரசன்டேஷன்ல வந்துட்டு இன்னும் மோர் எவிடன்ஸ் நமக்கு தேவை, நீங்க ஆய்வுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நமக்கு வந்து ஈவன் சயின்டிபிக்கா நமக்கு எடுக்கலாம். ஆனால் கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா அப்போ அப்போ என்ன இன்டென்ஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து அப்போ இவர்கள் செய்யக்கூடிய நிறைய ஆர்காலஜிக்கல் சர்வேயாக இருக்கட்டும், அதுல ப்ராப்பரான ஸ்டடீஸ் எல்லாமே வரல. இப்போ மோடி அவர்கள் வந்துட்டு சயின்ஸ் காங்கிரஸ்ல வந்து கலந்துக்கிட்டு தான் வந்துட்டு அந்த காலத்திலே வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் இருந்துச்சுன்னு பேசுறாரு. ம். அதை அந்த மாதிரி இதுல எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் நோபல் பரிசு வாங்கினா அவரு வெங்கட் ராமகிருஷ்ணன் வந்து இனிமேல் இந்தியாவுக்கே வரலன்னு போயிட்டார். அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. சரி இப்படிப்பட்ட குரூப்லாம் நான் பேச முடியாது. சரி அப்ப என்னன்னா இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் இருக்கு, இல்லைன்னா அறிவியலை வந்துட்டு தப்பா இன்டர்ப்ட் பண்றது, அப்ப ஒரு பெருமிதமாக எல்லாமே இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, வரலாறை வந்து சாஃபனைசேஷனாக வந்து மாற்றுவது, இந்த ஒரு ப்ராசஸ். ஈவன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் இதெல்லாம் நிறைய கோவிலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதுலலாம் ஃபைண்டிங்ஸே வந்து ப்ராப்பரா வரல. ஈவன் பாபர் மசூதி அந்த கேஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு கோவில் இருந்ததுக்கான சரியான ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கல. ஆமா. வேற விதமான கெட்டுமானங்கள் அது என்ன கோவில்னு உறுதிப்படுத்த முடியல அப்படிங்கறத ஏசுனது. ஆனா ஆமா. அது அது பயங்கர அந்த அந்த ஸ்டடிஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வே அவங்க அது பண்ண மெத்தடாலஜி இருக்குங்களா, ஆமா. அதுவே ரொம்ப கேள்விக்குள்படுத்துச்சு. அப்போ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருக்காங்க அது. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இங்க நடந்த ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து நம்ம இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இண்டிபெண்டன்ட் பாடி இருக்கீங்களா, அது ம். ஏஎஸ்ஐ ஆக இருக்கட்டும், வேற வந்து நம்ம இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இருக்கக்கூடும், ம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான இன்டெலெக்சுவல் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து இவங்க ரொம்ப மேனிப்புலேட் பண்றாங்களோ ஆமா. அப்படின்னு. ஸோ அது அந்த ஒரு தார்மீக கோபம் தான் அவர் ராம்நாத் அவருடைய ஸ்பீச்ல வந்துட்டு வந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ அந்த பேட்டியுமே வந்து அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த அதாவது இந்தியாவினுடைய சரித்திரம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கறத அவங்க அந்த ஒற்றை கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அதற்கு ஏற்ற அளவு இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரியா அது இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதப்படணும். அந்த அதற்கு narrative மாற்றாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைண்டிங்கா இருந்தாலும் நாங்க அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா பேசுறாங்க. ஆனா இதுக்கு ஒரு உண்மையில இதுக்கான ஒரு எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது பரவாயில்ல வந்திருக்கு. ஐ மீன் வெறுப்புணர்வு தாண்டி இதுக்கான ஒரு எதிர் நடவடிக்கை எதிர் பேச அப்படின்னு வந்திருக்கு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ அப்படி பெரிய அளவுக்கு இது வந்து விவாதிக்கப்படல அப்படிங்கறத நான் பெரிய நினைக்கிறேன். அளவுக்கு விவாதிக்கப்படலன்றது உண்மைதான். இதுல என்னன்னா, இப்போ சங்க இலக்கியத்துல வந்து கீழடி நமக்கு வந்து சொல்ற விஷயங்கள வந்து சங்க இலக்கியத்துல எழுத்தாவே கவிதைகளாவே எழுதியிருக்காங்க. பாடல்களா வந்து நெறைய கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. பட்டினப்பாலையிலலாம் எப்படி ஒரு ஒரு நான் அந்த கவிதைய படிச்சப்போ நான் அததான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கிடைக்கல. பட்டினப்பாலையில ஒரு கவிதை வரும். ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டிய டிஸ்கிரைப் பண்ற ஒரு கவிதை வந்து நான் படிச்சிருக்கேன். அப்போ பேசிக்கா வந்து இதுவரைக்கும் பிரச்சனை வந்து சங்க இலக்கியம் அப்படின்றது கற்பனையா கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா அது வந்து அடிப்படையில அது ஒரு இலக்கியம். அது வந்து ஒரு கவிஞர்களுடைய கற்பனை அப்படின்னு கூட நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஆனா அதை கொராபரேட் பண்ற மாதிரி இன்றைக்கு கீழடி வந்து பல விஷயங்களை, பல உண்மைகளை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த தொன்மையை வந்து ஏன் ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கவிதை தொகுப்பு படிச்சேன். ஆங்கிலத்துல 4 காஷ்மீரி விமன் போயிட்ஸ் பத்தி. ரொம்ப நல்ல தொகுப்பு. எனக்கு டைட்டில் மறந்துடுச்சு. ஆனா ரொம்ப நல்ல தொகுப்பு அது. அதோட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த 16வது செஞ்சுரி 16வது நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர்கள் இவங்க. அந்த காலத்துல பெண்கள் இந்த மாதிரி எழுதுவது அப்படின்றது அரிதிலும் அரிதுன்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. நான் அப்ப ட்விட்டர்ல இருக்கும்போது போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். தமிழ்ல வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் எவ்வளவு வலிமையா வந்து பேசியிருக்காங்க, எவ்வளவு சுயமரியாதையோட பேசியிருக்காங்க அப்படின்றது வந்து சங்க இலக்கியத்தை தவிர அதை தாண்டி எதுவுமே தேவையில்ல. ஆனா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும், தெரியும்? 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின டெக்ஸ்ட் அவங்க எடுத்து படிப்பாங்களா? இதெல்லாம் தெரிய வந்ததுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ தமிழுடைய தொன்மையை பார்த்து அச்சப்படுறாங்க அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வெற்றி கீழடி பத்தி பேசும்போது எப்படி சங்க இலக்கியத்துல கீழடி நமக்கு என்ன காட்டுதோ அது சங்க இலக்கியத்துல நமக்கு அதுவும் நிஜமாவே புதுசு இல்லை. இலக்கியத்துல வந்து அது காட்டியிருக்கு. சங்க இலக்கியத்துல குறிப்பா பல பாடல்கள் வந்து எப்படி நம்ம ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டியா இருந்திருக்கோம் அப்படின்றத காட்டுது. அதுல குறிப்பா ஒரு பாட்டு பட்டினப்பாலையில வந்த ஒரு பாட்டை வந்து நான் வாசிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஏன்னா வாசிக்கும் போது டங்கு ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்கு சங்க இலக்கியம்ன்றதுனால. தோல் கொண்டித்துவன் இருக்கை பல்லாய மோடு பதிப்பழகி மொழிபல பெருகிய பழி தீர்த்தேத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து விதுரையும் முட்டா சிறப்பிற் பட்டினம். இது வந்து பட்டினப்பாலையில வர ஒரு கவிதை. இந்த கவிதை பேசிக்கா சொல்லக்கூடிய விஷயம் அடுத்த 2 லைன்ல இது வந்து தமிழ்நாடு வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல வந்து கவிதை உரையோட இருக்கு. ஸோ அடுத்த 2 லைன்ல அந்த உரையும் சொல்லிடுறேன்னா,
பல பொருட்கள் அவற்றை கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பல குழுக்கள், அவர்கள் பதியிடம் ஊர் பழகி விடுகிறார்கள். மொழி ஒன்றல்ல, மொழிகள் பல அங்கே பேசப்படுகின்றன. இப்படி வேற்றிடங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்கள் அந்த ஊர் மக்களோடு கலந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை வந்து சொல்லுது. சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய பட்டினப்பாலையில வரக்கூடிய இந்த கவிதை வந்து எப்படி ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி இருக்கும் அப்படின்றத காட்டுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. பல்வேறு இனக்குழுக்கள் மக்கள் வந்து போகின்ற ஒரு இடமாக அப்படிங்கிறது ஆமா, இருக்கு. பல மொழிகள் பேசிக்கிற ஒரு நிலமா இங்க இருந்திருக்கு அப்படின்னு. சமீபத்துல ஜுராசிக் பார்க் படம் ஒண்ணு பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா, ஜுராசிக் வேர்ல்டு. அந்த படத்தை ஊத்திட்டு இருந்தாங்களே, வெற்றி போய் பாத்துட்டு வந்துட்டீங்க? நாங்கெல்லாம் தீவிரமான டைனோசர்ஸ் ஃபேன் மேடம், அதனால போய் பார்ப்போம். அது ஸ்பீல்பர்க்னுடைய அந்த ஜுராசிக் பார்க்ல இருந்து ஜுராசிக்ல எல்லா பார்ட்டையும் வந்துட்டு அது பார்க்கணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க வந்து வழக்கம்போல இருக்கிறதா டைனோசர் வேட்டையாடுவோம், அதுவே தான். ஆனா அந்த படத்துல இருக்கக்கூடிய கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸை வந்துட்டு நான் பதிவு செய்யணும். அதுக்கு தான் இதை சொல்ல நினைச்சேன். அதாவது அது எழுதின ஆத்தர் வந்து இந்த கேரக்டர் உருவாக்குனவர் வந்து மைக்கேல் கிரிட்டன் இல்லையா, அவர் இறந்துட்டாரு. வந்து அவருடைய நாவல் பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கிறாங்க இல்லைங்களா. அவர் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து அந்த ஜீன் எடுக்கிறாங்க, அந்த ஜீன் மூலமாக அந்த டான்ஸரை உருவாக்குறாங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக. இன்னைக்கு ரொம்ப ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு அழிந்து போன ஒரு நிறையவே வந்து உருவாக்கிட்டாங்க, டேர் ரூல்ஃப் அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே அந்த படத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடைமுறையில் ஓரளவுக்கு பாசிபிலிட்டா நடந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப மோர் அட்வான்ஸ் ஆயிருக்கும். அதுல பேசக்கூடிய ஒரு அரசியல் தொடர்ச்சியா நீங்க ஜுராசிக் பார்க் சம்பந்தம், இந்த ஜுராசிக் வேர்ல்டு இதெல்லாம் கார்பரேட் வந்து இந்த ஜீனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. இந்த ஜீனுக்கான பேட்டன்ட் ரைட் உண்டு. இப்ப இந்த படத்துலயுமே அதுதான் மையப்புள்ளி. இவங்க என்ன டைனோசர்ல இருந்துட்டு அந்த ஜீனை சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணணுக்காக ஒரு குழு வந்து போவாங்க. எதற்காகனா அதுல இருந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக, மருந்து கண்டுபிடிப்பதற்காக ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்து பல லட்சம் டாலர்ஸ் வந்து கொடுத்து ஒரு குழு வந்து அமைக்கும். ஸோ தொடர்ச்சியாக இந்த அரசியல் வந்துட்டு வந்து பேசிட்டு இருக்கு. அது மைக்கேல் கிரிட்னனுக்கு அது அந்த அப்போஸ் பண்ணார். ஜீனுக்கு வந்து பேட்டன்ட் ரைட் கொடுக்க கூடாது. ஸோ காப்புரிமைக்கு எதிரான ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த படம் எது சார்ந்துட்டு தாண்டி அது பேசுற ஹாலிவுட் படங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உலகம், அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களும் சில பேசுறாங்க. ஈவன் ஹாலிவுட்டே வந்து கார்பரேட் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இருந்தாலுமே வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து நம்ம ஜாலியா ஒரு மூவி அப்படின்னு கடந்து போயிடாம அந்த டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெக்கானிசம் சட்டம் இருக்குது பேட்டன்ட் ரைட் மூலமாக. அதன் மூலமாக எப்படி வந்து ஒரு இதை மோனோபிளைஸ் பண்ண முடியும், நீங்க மருந்துகளை வந்து மோனோபிளைஸ் பண்ண முடியும் அப்படிங்களா. கொரோனா காலகட்டத்துல நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, மருந்து கிடைக்காம இருந்துச்சுல. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு. சமீபத்தில் நீங்க எதுவும் அந்த மாதிரி ஏதாவது படம் எதுவும் பாத்தீங்களா? இந்த மாதிரி படம்லாம் எதுவும் பார்க்கல. ஓன்லி மெகா சீரியல்ஸ் அப்படிங்கிறதா? மெகா சீரியல் எடுத்த சுவாரஸ்யம் சம்பவங்கள் ஏதாச்சும்? மெகா சீரியல்ல வந்து நிறைய இந்த இப்போதைக்கு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, ஆனா செம்மையா சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க வந்து ஒரு 1000 எபிசோட் மெகா சீரியல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு அப்புறம் 100வது எபிசோட்ல பார்த்தாலும் நீங்க நடுவில் 200 எபிசோட்ல என்ன நடந்ததுன்றதெல்லாம் நீங்க யோகிச்சிட முடியும். அந்த மாதிரி வந்து வேற எங்கேயாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு படத்தை பாதியில பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா? சீரியல் எல்லாம் அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு வெற்றி. இல்ல அது கரெக்டா உண்மைதான். என்ன அப்ப நடுவுல கேரக்டர்ஸை மாத்துவாங்க, புது புது நடிகர்கள் வருவாங்க, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓ, இப்போதைக்கு இந்த வில்லன் கேரக்டர் இவர் மாறிட்டாரு அப்படிங்கிறது அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். மத்தபடி கதையெல்லாம் ஒரே கதையா பல வேற ரொம்ப சுவாரஸ்யமான மெகா சீரியல் எது மட்டும் சொல்லுவீங்க அப்படி நீங்க பாக்குறதுல அப்படி ஏதாச்சும் இருக்கா? இந்த இது கண்டிப்பா நான் மிஸ் பண்ண போதிருக்கேன் பாக்குறதுல. எது கிடைக்குதோ பாத்துட்டு இருக்கீங்க. எந்த அதுல வந்து எந்த பாரபட்சங்களும் இல்ல. எல்லாமே பயங்கர ஹைப்போடு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு விமன் ஆட்டோ டிரைவரா காட்டுறது, அந்த மாதிரி ஒரு விமன் வேலைக்கு போறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பழகின விஷயம் தான். அதெல்லாம் புதுசா அவங்க காட்டுவாங்க. ஆனா அதையாவது உருப்படியா காட்டுறாங்களான்னா அதுலயுமே பல சிக்கல்களோட தான். அதான் கேட்க முடியும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி மெகா சீரியல்ஸ் வந்துட்டு ஒரு பொறுப்புணர்வோட இல்ல ஒரு முற்போக்கு கருத்துக்களோட ஒரு ப்ரோக்ரெசிவான விஷயங்களாவோ இல்ல ஒரு கல்ச்சரா இல்ல பிற்போக்குத்தனமாகவோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல பிற்போக்குத்தனமா தான் இருக்கு. நான் அதான் முதலே சொன்னேன்ல, டவுரி எல்லாம் வந்து எப்படி நார்மலைஸ் பண்றாங்க, டவுரி, டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ற ஒரு தொனி வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மெகா சீரியல்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நண்பர் சொன்னது இது. நீங்க பாத்தீங்கன்னா ரேண்டமா மெகா சீரியல் ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏதாவது ஒரு பணக்கார குடும்பம் போய் ஒரு ஜோசியத்தை உட்கார்ந்து வந்து ஜாதகம் கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் உடனே இந்த ஹோமம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னாங்க. பரிகாரத்துல பல விதமான சுவாரஸ்யங்கள்லாம் நடக்கும். சாமியை நேர்ல வந்து பரிகாரத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் நடக்கும். என்னன்னா ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு தேவை இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு எபிசோட்ல ஒரு ஜோசியம் கண்டென்ட் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது.
அது அட்வர்டைசிங்ல இருந்து வருதா இல்ல ஒரு பிராண்டிங் அதெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்களான்னு தெரியல. பட் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெகா சீரியல்ஸ் அவங்க அந்த மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். சொன்னவர் உள்ள இருக்கக்கூடியவர் தான், அதுல வேலை பார்க்கக்கூடியவர் தான். அதனால அது உண்மையா தான் இருக்கும்னு நம்புறேன். பட் அது எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்றதும் பார்க்கணும். ஆமா. நமக்கு தெரியும்ல. அமெரிக்கால வந்து உங்களுக்கு மெக்கத்தனிசம் அப்படின்னு ஆரம்பிக்க வந்து காலகட்டத்தில சோசியலிசம் சார்ந்திருக்கக்கூடிய, கம்யூனிசம் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அவங்க தான் நெறைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டுமே ஹாலிவுட்லேருந்து ஒதுக்குறாங்க. அது சார்ந்திருக்கக்கூடிய நெறைய ஆர்டிஸ்ட், நடிகர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்கலாம் ஒதுக்கப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஹாலிவுட்ட வந்து ஒரு கார்ப்பரேட் சிஸ்டமா மாத்துறது இருக்கு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து சோசியலிஸ்டிக் கருத்துக்களோட இருந்த நெறைய படங்கள், ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ அத வந்துட்டு கொஞ்சமா இருக்கு. ஸோ கலாச்சார ரீதியாக நீங்க வந்து மக்கள வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாரி. ஏன்னா இது ஒவ்வொரு வீடுக்கும் ஈஸியா வந்து போகுது. ஆமா, அதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரொம்ப சவாலான விஷயம். நீங்க வந்து ஆமா, கஷ்டப்பட்டு நம்ம நெறைய இதுல பேசி பிரச்சாரம் பண்றத விட, வீட்ல வந்துட்டு ஈஸியா வந்து கன்வின்ஸ் பண்ணலாம். ஆமா. அந்த அந்த கலாச்சார ரீதியா நிறைய மாற்றங்களுக்கு நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து எங்க சின்ன வயசுல நான் எங்க ஊர்ல கிராமங்கள்ல போய் பார்க்கும்போது பெரிய அளவுக்குல வந்து சாதாரண வீட்டு கிராமங்கள்ல யாருமே வந்து காலையில எழுந்துச்சு பூஜை செஞ்சுட்டோ இது பண்றோம் அப்படின்னு ரொட்டீன் பிராக்டிஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா வயக்காடுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அதே கிராமத்துல இருந்து இங்க நகரத்துக்கு வந்தவங்க கரெக்டா காலையில வந்து ஒரு பூஜை அரேஞ்ச் பண்ண இதுதான் வந்துட்டு ஒரு இதுன்னு நாட் தட் வந்துட்டு நான் வந்து மதம் புரியுது, அப்படிங்கிறதுக்கு புரியுது. ஆமா. அதுக்காக பேசணும் அப்படிங்கிறதுல. ஆனா இப்படிலாம் இருக்கணும். ஒரு குடும்ப வீட்டு பண்ணுனா இப்படிதான் இருக்குன்னு இந்த அடையாளங்கள், கற்பிதங்கள் எங்க இருந்து வருது அப்படின்னா இதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஆமா. சோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கிராஜுவல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது மோர் அண்ட் மோர் ஆக்சுவலா நம்மகிட்ட இருந்தா நீங்க சீரியல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நைட் தூங்க தான் போவாங்க. ஆனா பட்டு புடவை, ஃபுல் மேக்கப், நகை எல்லாமே போட்டுட்டு போவாங்க. தூங்குறதுக்கு அதுக்கப்புறம் என்ன வேலை பாக்குறாங்கன்னே தெரியாது வெற்றி. அவங்க வந்து பயங்கர ரிச்சா இருப்பாங்க. பெரிய கார்ல போவாங்க. ஆனா என்ன வேலை பாக்குறாங்கன்னு நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான பல ஜாலியான அனுபவங்கள்லாம் வந்து சீரியல்ல போன வாரம் நம்ம வேலுப்பாரி பத்தி பேசினோம். ஆமா. இல்ல நீங்க அந்த நிகழ்ச்சி பாத்தீங்களா யூடியூப்லயாவது? பார்த்தேன். எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஆமா. ரஜினி ரொம்ப சுவாரஸ்யமா பேசினாரு. அவர் பேசும்போது ஒரு உண்மைய சொன்னாரு. ஹிஸ்டரி அப்படின்றது ஹிஸ் ஸ்டோரி அப்படின்னாரு. ம். சரியா? அது எவ்வளவு அது உண்மைதான். அவர் சொல்றது வந்து ஒரு என்ன சொல்றது? அவர் ஒரு ஃபேக்ட்ட சொல்றாரு. ஆனா அந்த ஃபேக்ட் வந்து எவ்வளவு இது அவர பத்தி இல்ல. ஹிஸ்டரி அப்படின்றது ஒரு ஆணுடைய கதையா தான் இருக்கு அப்படின்றது வந்து எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்றத ரஜினி ஒரு பெக்கா வச்சுக்கிட்டு நான் இங்க பேசணும்னு நினைச்சேன். ஹிஸ்டரியில வந்து எப்படி பெண்களுடைய பங்கு அப்படின்றது அது இயல்பான ஒரு விஷயமாவே இருக்கு. அவங்க பங்கு பெரிய அளவுல பேசப்படாதது அப்படின்னு. எனக்கு நான் ரொம்ப வருஷமா வந்து அலமேலு மங்கை தாயாரம்மாள் பத்தி தேடிக்கிட்டே இருந்தேன். அவங்களோட பேர் மட்டும் தான் வந்து அதுவும் ரேண்டமா அந்த 1916ல ஒரு கூட்டம் நடக்குது. 30 பேர் கலந்துக்கிறாங்களா, அதுல கலந்துக்கிற ஒரே பெண் அவங்க. அந்த கூட்டத்துல தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்ற அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அது பின்னால வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் தமிழ்நாடு மறக்க முடியாத ஒரு வரலாறு. இன்றைக்கு வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த அரசுகள் வந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன. அவ்வளவு முக்கியமான ஒரு வரலாற்றுல அந்த முதல் கூட்டத்துல ஒரு பெண் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை பற்றி பெரிய அளவுல எதுவுமே தெரிய வரல அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து அவங்களும் அலமேலு மங்கை தாயாரம்மாள்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் அவங்க புகைப்படமும் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடைக்கல. ஒரு தடவை வந்து என்னுடைய கணவர் முரளி வந்து திடீர்னு அவர் ஏதோ ஃபோன் பேசிட்டு வந்தாரு. பண்ணிட்டு நீ வந்து அவங்கள பத்தி தேடிட்டு இருந்தல்ல அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு. சித்தானேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வெர்ச்சுவல் லைப்ரரியில தமிழ்நாடு வெர்ச்சுவல் அகாடமில வந்து முக்கியமான ஒரு ஆய்வாளரா இருக்காரு. வெர்ச்சுவல் அகாடமி சம்பந்தமா ஏதாவது ஒரு புக் நமக்கு தேவை. எனக்கு வந்து 1960ஸ்ல நடந்த அசம்பிளில என்ன மாதிரியான ஸ்பீச்சஸ்னா அவர் அந்த லைப்ரரியில இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர். அவர் வந்து அவங்கள பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னாரு. எனக்கு பயங்கர பரபரப்பா ஆயிடுச்சு. நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணா, அதாவது ஹூ இஸ் ஹூ இன் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து ஒரு ஃபேர்லி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வந்துட்டு இருந்திருக்கு. வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு. அதுல ஒரு ஒரு ஆனுவல்ல ஒரு புக்ல வந்து இவங்கள பத்தி குறிப்பு இருக்கு. ஒரே ஒரு புகைப்படத்தோட இவங்க யாரு, இவங்களுடைய குடும்பம் என்ன அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. அந்த புகைப்படத்தையும் அந்த குறிப்பையும் அவர் எனக்கு அனுப்பி வச்சாரு. அவங்க 2 புக் எழுதியிருக்காங்க. அலமேலு மங்கை தாயாரால் வந்து எம்எல்சியா இருந்தாங்க. அநேகமா நம்ம இன்றைக்கு வந்து மிக பெருமையா சொல்றோம்ல, திராவிட இயக்கத்துல பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்றது எவ்வளவு பெருசா இருந்திருக்கு அப்படின்றது ஆஹ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு தடவை பன்னீர்செல்வன் சொன்னாரு, பத்திரிகையாளர் பன்னீர்செல்வன், பெரியாரோட கான்டெம்பரரிஸா ஒர்க் பண்ணவங்க 200 பெண்கள் இருந்தாங்க. ரொம்ப மிலிட்டன்ட்டாவும் இருந்திருக்காங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வைப்ரண்டா இருந்திருக்காங்க.
நம்ம அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களப்போ அவங்க கோர்ட்ல போய் பேசினதை எடுத்து பார்த்தாலே அவ்வளவு சுவாரஸ்யமாவும் அவ்வளவு இவ்வளவு தைரியமா பேசுறாங்க கோர்ட்ல போய் அப்படின்லாம் தோணும். கை குழந்தையோட போயிருக்காங்க, ஆனா ஜட்ஜை பார்த்து பயங்கரமா பேசிருக்காங்க அவங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா வந்து அலமேலு மங்கை தாயாரம்மாள் தான் அநேகமா இருந்திருப்பாங்க. ஏன்னா 1916 அவங்க அந்த கூட்டத்துல கலந்துருக்காங்க. 2 புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல திராவிட மதம்ன்ற புத்தகத்தை வந்து கோ ரகுபதின்ற எழுத்தாளர் திரும்ப கண்டுபிடிச்சு புதுசா பதிப்பிச்சிருக்காரு. இன்னொரு புத்தகம் வந்து கிடைக்கவே இல்லை. அது வந்து திராவிட விமன் இன் ஏன்ஷியன்ட் டிராவிடியன் லேண்ட் அப்படின்ற தலைப்பு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா புத்தகம் கிடைக்கல. இத்தனைக்கும் நமக்கு வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கவிதைகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அநேகமா 1916 அவங்க கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த 15-20 வருடங்களுக்குள்ள எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகம் நமக்கு கிடைக்கல அப்படின்றது வந்து வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் இந்த அளவுக்காவது அவங்கள பத்தி நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறைய வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய தகவலும் சொல்லிருக்கீங்க. ஸோ என்னுடைய இதில் முடிக்கும் நானும் ஒரு இது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். புட்டினுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். இன்டர்வியூ பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ. அவர் ஸ்பையாக இருந்த ஒரு காலகட்டத்தை அதெல்லாம் பற்றி கூட பேசியிருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப கேஷுவலாக மென்ஷன் பண்ணுறாரு. கேஷுவலாக ரொம்ப சீரியஸாக மென்ஷன் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் சோ கால்டு வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், அது அப்படிதான் சொல்றாரு. வெஸ்டர்ன் அவங்களுக்கு வந்து சோவியத் யூனியன் ஆகாது, இந்த முரண்பாடு நிறைய இருந்துச்சு. கோல்டு வார் இதெல்லாம். சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பின்பாக ரஷ்யா மாறினதுக்கு அப்புறம் ரஷ்யாவில் சோவியத் யூனியன் இல்லை, அந்த சோவியத் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இந்த கட்டமைப்பு அரசியல் இல்லை, நிலைப்பாடுகள் கம்யூனிஸ்ட் சார்ந்த நிலைப்பாடு இல்லைங்கும் போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னுடைய நிலைப்பாடு மாறிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து பெரிய அளவுக்கு மாறல. அப்போ ஐடியாலஜி தான் இங்க வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஸ்பையா இருந்த காலகட்டத்தில் நம்பிட்டு இருந்தேன். ஐடியாலஜிக்கு ஒரு ரோல் இருந்துச்சு, ஆனா அது மட்டுமே இல்லை, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதா அவங்களுக்கான இதா இருக்கு. ஸோ அந்த வகையில தான் அவங்க இப்போ நடக்கிற உக்ரைன் பிரச்சனையாக இருக்கட்டும், நாட்டோட விரிவாக்கமாக இருக்கட்டும், இந்த இதெல்லாமே இந்த அடிப்படையில் மேற்கொள்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேர் முன்னாடியே பேசுறாங்க. ஜெஃப்ரி சாக்ஸ் அவரெல்லாம் கூட பேசுறாரு. அவர் ப்ரொஃபஸர். அவர் வந்து சோவியத்தினுடைய இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய எல்சன் அதிபராக வருகின்றப்ப அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணவர். ஸோ அவர் ஒரு முதலாளித்த சிந்தனை இருக்கக்கூடிய நபர் தான். ஆனா இன்னைக்கு ரஷ்யா வந்து மாறிடுச்சு, தேவையில்லாம இன்னைக்கு இவங்க இந்த போர் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால அமைதி ஏற்பட்டு வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் பேசிட்டு இருக்கவர். தொடர்ச்சியா அதுல யுஎஸ்னுடைய இந்த பிரச்சனைக்குரிய இந்த அவங்களுடைய அமெரிக்கன் பாலிசியை வந்து அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கக்கூடிய நபர். அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா புட்டினுடைய இதுல இருந்து இந்த மாதிரி அவருடைய நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு இதா வரும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டா நினைச்சேன். நிறைய பேசிட்டோம் மக்களே. நீங்க நிறைய பேசிட்டோம். எடிட் பண்ணி அவங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்த்து பண்ணு தியாகு. உங்க கையில தான் இருக்கு. ஆமா, தியாகு குறிச்சேவா அவர்கள் தான் எங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. கட் பண்ண வேண்டிய பொறுப்பு. நண்பர்கள்லாம் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நடந்துகிட்டே பேசுங்க, உட்கார்ந்துட்டு பேசினா வயசான மாதிரி தெரியும். நான் சொன்னேன், நாங்க வள்ளுவர் கோட்டம் போய் அப்படி வாக் வித் வெற்றி, வாக் அண்ட் டாக், சாட் வித் கவிதா. நல்லா இருக்கு. ஷார்ட் வித் கவிதா நல்லா இருக்கு. இந்த டைட்டில் இது பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்கோம். பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க தொடர்ந்து பாருங்க. அவ்வளவுதான். ஆமா, ரொம்ப நன்றி.